என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமாங்க, பிரசாதம் எடுத்துக்கங்க. நம்ம வீடு நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. அப்படியா? நிச்சயம் திரும்ப கிடைக்கும் அத்தை. உங்க பிரார்த்தனை வீண் போகாது. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? இந்த குங்குமம் எடுத்துக்க. அத்தை, இன்னைக்கு பேங்குக்கு அபிராமி வந்திருந்தா. அப்படியா? ஆமா மாமா, கூட சீனிவாசனும் இன்னொருத்தரும் வந்திருந்தாரு. என்னம்மா, உங்ககிட்ட வந்து ஏதாவது கலாட்டா பண்ணாங்களா? இல்லத்த, நேரா போய் மேனேஜரை பார்த்தாங்க, பேசினாங்க, பணம் கட்டினாங்க. அப்புறம் கொலட்ரால கொடுத்தால நம்ம வீட்டு பத்திரம், அதை மீட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டு பத்திரத்தை மீட்டுக்கிட்டு போனால? எதுக்காக தெரியல மாமா. நான் சொல்றேன். அவளை கேட்டா அவளுக்கு எப்படி தெரியும்? அவன் நேத்து வந்தவ. என்ன கேளுங்க மாமா, நீங்க எப்பவுமே இப்படிதான். யார நம்புறது, யார நம்ப கூடாது, எதுவுமே தெரியாது. பாவ ரோஹிணி டென்ஷனா இருப்பா. என்ன பேங்க்ல பார்த்தேன்னு உங்ககிட்ட சொல்லிருப்பா. நீங்களும் என்ன ஏதுன்னு தெரியாம தவிக்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்துலதான் நான் இங்க வந்தேன். பயப்படாதீங்க. நான் ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன் மாமா. அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நீங்க உழைப்பால உயர்ந்தவர், நான் உங்களை ஏமாத்தி உயர்ந்தவர். அதனால உங்க ஆசீர்வாதம் வாங்கினாதான் அது சரியா வரும். நான் புதுசா ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்ட போறேன். மொத்தம் 6 ஃப்ளோர். அதுக்கு மேல எனக்கு ஒரு பென்ட் ஹவுஸ். அந்த 6 ஃப்ளோர்ஸ்ல 3 ஃப்ளோர் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு, அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ளோர், 2 ஃப்ளோர் தம்பி தங்கச்சிக்கு. சூப்பர் பில்டர் அவங்களோட இது ஜாயிண்ட் வெஞ்சரா தான் நான் சேர்ந்து பண்றேன். ரெண்ட் மட்டுமே மாசத்துல 10-15 லட்சம் வரும். இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு அஸ்திவாரம். பெரிய மனசு பண்ணி நீங்களும் அத்தையும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கேட்டீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் கொடுத்துடுறேன். உன் ஆஃபருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தயவு செய்து போயிட்டு வாமா. ஏன் மாமா இப்படி அவசரப்படுறீங்க? நான் பாதி தான் சொல்லியிருக்கேன். மீதிய சொல்றதுக்குள்ள வெளியில போன்னு சொன்னா எப்படி? நான் கட்டிடம் கட்ட போறேன்னு சொன்னேன். எங்க கட்ட போறேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நீங்க, அத்தை, நானு, உங்க பெரிய மகன், சின்ன மகன், உங்க 2 பொண்ணுங்க, அப்புறம் என் தம்பி தங்கச்சி, நம்ம எல்லாருமே வாழ்ந்தோமே உங்க வீடு. அதை இடிச்சிட்டு தான் இதை கட்ட போறேன். ப்ரமோட்டர் கிட்ட ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. பிளான் ரெடி ஆன உடனே நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். நம்ம வக்கீல் எப்பவுமே இப்படிதான் லேட்டு. வரட்ட வச்சுக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? சார் டிராஃபிக் ஜாம் சார். இந்த வடபழனி சிக்னல்லையும் உஸ்மான் ரோட்லையும் கண்டிப்பாக மேம்பாலம் கட்டியே தீரணும் சார். எறும்பு மாதிரி ஊர்ந்துக்கிட்டே வர வேண்டியதாக இருக்கு. ஐயா, நான் என் பர்சனல் பிரச்சனையை பற்றி பேசணும்னு சொன்னேன். நீங்க என்னடான்னா பப்ளிக் பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீரியஸ் மேட்டர் சார். சார் என்ன சார் பிரச்சனை சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல.
இந்த இந்த போலி ஸ்டாம்ப் பேப்பர் ஊழல் இருக்குல்ல, அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுல அரெஸ்ட் ஆன ஏசிக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம். சார் என்ன சொல்றீங்க? அது வந்து வக்கீல் சார், அந்த ஏசி எனக்கு பழக்கம், அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பழக்கம்னா எந்த அளவுக்கு பழக்கம்? அது வந்து டாக்டர்கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க உட்காந்து நிதானமா விவரமா என்கிட்ட சொல்லுங்க. வக்கீல் சார், அந்த ஏசி அப்பப்போ எனக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுப்பாரு. விஷயம்னா ஏதாவது கொலை கில? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வேற, என் ஃபேக்டரியில ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஏசியை கூப்பிடுவேன், அவரு சால்வ் பண்ணி கொடுப்பாரு. ஓஹோ, அதனால எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அடிக்கடி கான்டாக்ட் பண்ணிப்போம். அவருக்கு பதில் உதவி என்னால எதுவும் செய்ய முடியல. அந்த கோபத்துல இந்த பிரச்சனையில என்ன லிங்க் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயமா இருக்கு. சார் நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. வக்கீல் சார், என் பயம் தேவையானதா தேவையில்லாததான்னு எனக்கு தெரியல. இப்ப என் கேள்வி எல்லாம், நான் அந்த ஏசிய போய் பார்க்கலாமா கூடாதா? கெட்டுச்சு போங்க. பாருங்க சார், சில விஷயங்களை செஞ்சா கெடும், சில விஷயங்களை செய்யலைன்னா கெடும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் சார். பார்க்க கூடாதா? சரி, பார்க்கல. எனக்கு முன்ஜாமீன் ஏதாவது? என்ன சார், எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நீங்களே உங்களை காட்டி கொடுத்துருங்க போல இருக்க. நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கும் அவருக்கும் வேற ஏதோ இருக்கும் போல இருக்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க வேற. சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். டோன்ட் வரி. வரட்டுமா? சார், உங்க செல்போனை எதுக்கும் ஆன் பண்ணியே வைங்க. ஓகே சார், வரேன். இந்த வக்கீல் கிட்ட நம்ம உண்மையை சொல்லிருக்கணுமா கூடாதா? வானா, நமக்கு நேரம் இப்ப சரியில்லை. இவன்கிட்ட உண்மையை சொல்லி எவனையுமே நம்ப முடியலப்பா. குழப்பமா இருக்கே, என்ன பண்றது? ஹாய். என்னங்க, இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நான் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. பிரமாதமா இருக்கு. இந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா போடுற. ஆனா ரம்யா, உன்கிட்ட இருக்க இந்த அழக ரசிக்கிற தன்மை, கலை உணர்ச்சி, இதெல்லாம் உங்க அக்காட்ட சுத்தமா இல்லையே. எப்படி ரெண்டு பேரும் ஒரே தாய் வயித்துல பிறந்தீங்க? என்னாச்சு? ஏன், உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதா? தெரியாது. உங்க அத்தையும் மாமாவும் வாழ்ந்த அந்த வீட்டை உங்க அக்கா இடிச்சு தள்ள போறாங்களாம். என்னது? அந்த கோயில உங்க அக்கா இடிச்சு தள்ள போறாங்களாம். ஒரு பில்டிங் ப்ரமோட்டர்ட்ட என்டையரா ரேட் பேசியிருக்காங்க. அந்த இடத்தை தரமட்டமா இடிச்சு தள்ளிட்டு அங்க ஒரு 6 மாடி கட்டடம் கட்ட போறாங்களாம். அதுல உனக்கு ஒரு ஃப்ளோரா, ஷாமுக்கு ஒரு ஃப்ளோரா, அவங்களுக்கு ஒரு ஃப்ளோரா, பாக்கி இருக்க எல்லா ஃப்ளோர்ஸையும் வாடகைக்கு விட போறாங்களாம். ச்சே, எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல? எங்க அக்காக்கு இப்படி எல்லாம் யோசனை தோணுது. அவங்களுக்கு தான் கரெக்டான நேரத்துல தப்பா அட்வைஸ் கொடுக்க கூடவே எங்க அப்பா இருக்காரு. அவர் கொடுத்த ஐடியாவா இருக்கும். நான் நினைக்கிறேன் அவங்க 2 பேரும் ஒன்னா ஜெயில கம்பி என்னதான் அவங்களுக்கு புத்தி வரும். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் போய் எங்க அக்கா கிட்ட பேசி பாக்குறேன். நீ வேற ரம்யா, உன் பேச்சே இல்ல, வேற யார் பேச்சையும் உங்க அக்கா கேட்க மாட்டாங்க ரம்யா. ஏன்னா அவங்களுக்கு நல்லவங்க பேச்செல்லாம் காதுல விழாது. அப்படியே விழுந்தாலும் எங்க அப்பா கூடவே இருக்காரு பார், அதை தட்டி விட்டுருவார். எனக்கு என்னவோ உங்க அக்கா உன் பேச்சுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்கன்னு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இங்க பார், அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து சொன்னாலும் அவங்க 2 பேர் திருந்த மாட்டாங்க.
ராஜி 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 நம்ம வீடு நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. நீங்க, அத்தை, நானு, உங்க பெரிய மகன், சின்ன மகன், உங்க 2 பொண்ணுங்க, அப்புறம் என் தம்பி தங்கச்சி, நம்ம எல்லாருமே வாழ்ந்தோமே உங்க வீடு. அதை இடிச்சுட்டு தான் இதை கட்ட போறேன். நீங்க, அத்தை, நானு, உங்க பெரிய மகன், சின்ன மகன், உங்க 2 பொண்ணுங்க, அப்புறம் என் தம்பி தங்கச்சி, நம்ம எல்லாருமே வாழ்ந்தோமே உங்க வீடு. அதை இடிச்சுட்டு தான் இதை கட்ட போறேன். ராஜி, என்னமா இது? எதுக்காம இங்க வந்த? இது நம்ம வீடுங்க, உங்க மூச்சுங்க, இதை இடிக்க விடாதீங்க. அழாதம்மா, ஒன்னாகாது ஒன்னாகாது.
எது வந்தாலும் பாத்துக்க. இது என் கோயிலுங்க, என் வீடு. இடிக்க விட்டுறாதீங்க, இடிக்க விட்டுறாதீங்க. நீ கவலைப்பட, அழாத அழாத. நான் இருக்கேம்மா, ஒன்னும் ஆகாது. வா வாடி, வா வீட்டுக்கு வா வா. வாங்க சார், வாங்க. Hello, sir. உட்காருங்க, வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. ஹலோ சார், ப்ளீஸ் பி சீட்டட். உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வர வழியில டிராஃபிக் ஜாம் சார். சென்னையில எல்லா இடத்துலயும் தான் டிராபிக் ஜாம். நம்ம தான் பார்த்து முன்னால கிளம்பணும். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பில்டிங் டிசைன் மேடம், ஆர்கிடெக்ட் போட்டது. ஆஹா, பாருங்க மேடம். அடேங்கப்பா, இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஏன் வீடு அப்படி மாறப்போகுது? இந்த டிராயிங்க பார்த்தே இப்படி பிரமிச்சு போயிட்டீங்கன்னா, இது வந்து இங்க பில்டிங்கா எழும்பும் போது இந்த வீடு இருந்த இடம் அடையாளம் தெரியாம போயிடும். அதானே எனக்கு வேணும். கரெக்ட் கரெக்ட். சம்பந்திமா, பென்ட் ஹவுஸ் பிளாட் உங்களுது. இந்த மாடி உங்க தம்பி ஆபீஸ், அதுக்கு கீழே உங்க தங்கச்சிக்கு. இந்த இடம்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி கொடுக்க போறோம். சுத்தி வர கார்டன், பேஸ்மெண்ட்ல கார் பார்க்கு.